இன்னைக்கு நான் 2025 வருஷம் ரிலீஸ் ஆன ஹைகோ அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொண்ணு என்னன்னா சாய்ரா அப்படின்ற ஒரு பொண்ணு அவங்க கணவர் மேல வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்காங்க. எதுக்குன்னா இவங்களுக்கு ஏற்கனவே 3 குழந்தை இருக்கு. இருந்தாலும் அவங்க கணவர் என்ன பண்றாரு, ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இது வந்து சாய்ராக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து கேட்டு கோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது இவங்க குடும்பத்துக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதான் ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுத்து வச்சிருக்கிற ஹைகோ அப்படின்ற படத்தோட கதையை பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி பெருசா பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே சாய்ரா பானு அப்படின்ற ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணை ரேடியோவை சேர்ந்த ஒரு சில பேர் இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்படி இந்த பொண்ணுக்கு என்னத்தை சாதிச்சுட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் அவங்க கணவர் மேலேயே கொஞ்ச நாளா வந்து ஒரு கேஸ கொடுத்திருக்காங்க. அந்த விசாரணைக்காக தான் இப்ப ஹீரோனை கூட்டிட்டு போறாங்க. இப்ப இந்த பொண்ணு வழக்கு நடக்கிற இடத்துக்கு வந்தாலும் ஒரு கருப்பு கலர்ல ட்ரெஸ் தான் போட்டு வருவா. ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரீங்க அப்படின்ட்டு ரேடியோக்காரங்க கேட்கிறப்ப அப்பதான் மக்கள் என் மேல தெளிக்கிற இங்கா இருக்கட்டும் கல்லா இருக்கட்டும் அது அழுக்குப்படாம பாதுகாக்க முடியும் அப்படின்ற. அது மட்டும் இல்லாம இஸ்லாம் முறைப்படி 3 முறை துக்லக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா விவாகரத்து பெற்றதான அர்த்தம். உங்க கணவர் தான் அதை ஏற்கனவே சொல்லிட்டாருல, அப்புறம் எதுக்கு நீங்க அவர் மேல இன்னுமே ஜீவாம்சம் வேண்டும் சொல்லிட்டு கேஸ் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா தனக்கு நடந்த ஒரு கதையை சொல்ல போறாங்க. இதுக்கு வந்து நாம 90 காலகட்டத்துக்கு போகணும். இப்ப அப்படியே கட் பண்ணா கோர்ட்ல ஒரு சீனை காட்டுறாங்க. அதுல அப்பாஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து கேஸ் வாதாடிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு பொண்ணு சைட் அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவங்க 2 பேருக்குமே நிச்சயம் பண்ணிருக்காங்க. ஆனா தான் இவங்க 2 பேருமே லவர்ஸ் மாதிரி அடிக்கடி மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. கோர்ட்ல கேஸ முடிச்ச அடுத்தது ஹீரோன் இவர்கிட்ட பேச போறப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம 2 பேருக்குமே இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுது. என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா, அப்படி இல்லாட்டி விட நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோன் சொல்றப்ப உடனே ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு ரோஜா பூ எடுத்து கொடுத்து நீ எனக்கு மட்டும்தான் கடைசி வரைக்கும் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்க 2 பேருக்குமே நிக்கா ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கிட்டயுமே பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு 2000 ரூபாய் பணமும் கொடுக்கறாங்க. அந்த காலத்துல இந்த 2000 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் தான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட்டு அன்னைக்கு ராத்திரி நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே நடந்து முடியுது. மறுநாள் கிச்சன்ல போய் ஹீரோன் பாக்குறப்ப அந்த கிடத்துல 3 குக்கர் இருக்கு. ஆமா எதுக்கு 3 குக்கர் இந்த வீட்ல அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப வீட்ல வேலை பாக்குற பெண் என்ன சொல்றாங்கன்னா, அம்மா இந்த 3 குக்கர்லயுமே 3 வெவ்வேறான பிரச்சனைகள் இருக்கு. அதனால தான் ஐயா 3 புதுசா ஒரு குக்கர் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்றாங்க. ஏமா ஒரு குக்கர்ல பிரச்சனைனா அது சரி பண்ணா சரியாயிடாதா, அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க 3 குக்கர் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஐயாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் பழசாயிடுச்சு, அதை ரிப்பேர் பண்றதுக்குலாம் வந்து டைமே கிடையாது. அதனால தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு புதுசா ஒன்னு வாங்கிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட காலகட்டம் வந்து ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. வாழ்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும் போது தான் ஒரு நாள் கிரண் தான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ரூமை பாக்குறாங்க. அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சில காலி இடம் இருக்கு. அதனால அந்த இடத்துல ஏதாச்சும் கார்டன் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது கிரண் வீட்டை ஒட்டி ஒருத்தரோட வீடு இருக்கு. அவர் வீட்டு மேல போட்டிருக்க கூரை வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல கொஞ்சம் விழுது. அது மழை பெஞ்சிச்சுன்னா அந்த தண்ணியில அதுல சொட்டுறப்ப செடி வீணா போயிடும் அப்படின்றக்காக அந்த வீட்டு ஓனரோட பொண்டாட்டி கிட்ட இந்த மாதிரி உங்க வீட்டு கூரையை மட்டும் பிரிச்சுக்கிங்க, ஏன்னா இந்த இடத்துல நாங்க செடி வைக்க போறோம், மழை பெஞ்சா தண்ணி சொட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அதை ரிமூவ் பண்ண சொல்றாங்க. ஆனா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கோவப்பட்டு எதுவுமே சொல்லவே இல்ல. ரிமூவ் பண்றதுக்கான ஏற்பாடு பண்றப்ப அந்த வீட்டோட ஹஸ்பண்ட் என்ன பண்றனா கோவப்பட்டு சமய கிரண் கிட்ட திட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது, இந்த வீட்டுக்கு வந்து நீ 1 வருஷம் கூட ஆகல, ஆனா அராஜகம் பண்ற பாத்து இருந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார் உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு தான் நாங்க கூரையை பிக்க சொன்னோம், அதுவும் நாங்க முழுசா ரிமூவ் பண்ண சொல்ல எங்க பார்ட்டுக்குள்ள வர இடத்துல இருக்கிறத மட்டும் தான் ரிமூவ் பண்ண சொல்றோம் அப்படின்றப்ப இங்க பாருமா அதெல்லாம் நீ பேசக்கூடாது, இப்போ வேலையை பார்த்துருப்போ அப்படின்ற மாதிரி அவர் கோவப்பட்டு மிரட்டிடுறாரு. இப்ப ஹீரோ தன்னோட ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவருக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கார் கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்க பாரு தம்பி, இப்போ பொண்டாட்டி ரொம்ப பண்ணிட்டு இருக்கா, டெய்லி சிரிச்சிட்டு இருக்க மாட்டேன், ஒரு நாள் சீரியஸ் ஆயிடுவான் பாத்துக்க அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிட்டாரு. அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு எதுவுமே தெரியல. இப்ப மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தொழுகை பண்றதுக்காக மசூதிக்கு போறாங்க. அப்படி போகும்போது பக்கத்து வீட்டுக்காரமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இனிமேட்டு எங்க வீட்டு கிட்ட இருந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு வராது, அது மட்டும் இல்லாம நீங்க என் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்க கூடாது, எல்லா பிரச்சனைக்குமே சுலபமா ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றானா இந்த வீட்டை முழுக்க முழுக்க தான் பொண்டாட்டி பேர்ல எழுதிட்டாராம். இனிமேட்டு இங்க என்ன நடக்கும் எது நடக்க கூடாது அப்படின்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி தான் முடிவு பண்ணுவா. சோ நீங்க எது கேட்கறதா இருந்தாலும் என் பொண்டாட்டி கிட்ட தான் வந்து கேட்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட ப்ராப்பர்ட்டி எதுவுமே எங்க இடத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு மிரட்டிட்டு போறாரு. இதனால பக்கத்து வீட்டுக்காரருக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான கோபம் வருது. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா நாட்களும் போக போக ஹீரோனுக்கு முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நாளே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு இன்னொரு பெண் குழந்தையுமே பிறக்குது. பாப்பாயும் பொண்ணு 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா பொண்டாட்டி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா
ஹீரோ விலக ஆரம்பிக்கிறாரு. இப்ப குடும்பம் வந்து பெருசாகனால ஹீரோக்கு என்ன பண்றானா கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்பான்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டு என்னோட குடும்பத்தை நான் தானே பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆபீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. வீட்டுக்கே வரமாட்டாரு. எப்போ போன் பண்ணாலும் ஹீரோயின் கிட்ட சரி அப்புறம் பேசுறேன் காலை கட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுக்காரன் கூட வந்து பார்த்தா ரொம்பவே குடைச்சல் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் ஹீரோயின் போன் பண்ணி சொல்றப்ப கூட நீயே ஹேண்டில் பண்ணு சொல்றல, இப்ப பார்த்தாலும் எனக்கே கால் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு காதை கட் பண்ணிட்டாரு. எப்படி ஹேண்டில் பண்ணு தெரியாம தானே இந்த பொண்ணு இருக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாம இவங்களுக்கு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா திருப்பி ஒரு நாள் கால் பண்ணி பேசுறப்ப இங்க பாரு சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்காத, நான் கடுப்பாயிடுவேன், போனை கட் பண்ணு அப்படின்ட்டு கட் பண்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே போன்ல தான் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தா இதே போன்ல தான் இவங்க ரெண்டு பேருமே பிரியறதுக்காக பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணா இப்ப ஹீரோ திருப்பி கொஞ்சம் கன்சீவா இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு கிளம்புறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப பாகிஸ்தான்ல வந்து பார்த்தோன்னா எனக்கு சொந்தமா ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டை வித்துட்டு நான் திருப்பி இங்கே வர போறேன். ஸோ நான் வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும், நீ உடம்ப பார்த்துக்கோ குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ ஒரு போன கடுத்து ஹீரோன் வந்து பார்த்தோன்னா வீட்டில் ரொம்பவே தனிமை ஃபீல் பண்றாங்க. எப்பயாச்சும் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் கூட புருஷன்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க. பட் அவர் இப்போ வரதில்லை அப்படின்றனால இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. எப்போ பார்த்தாலும் அவரோட நடப்பா தான் இருக்கு. ஃபோன் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏக்கப்பட்டுட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம பாகிஸ்தான்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு என்ன பண்றது தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் ஆயிட்டு. அதனால என்ன பண்றாங்கன்னா நேரா ஆபீஸ்ல ஹீரோட அம்மாவோட போன் நம்பரை வாங்கி பாகிஸ்தான்ல இருக்கவங்களுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அப்ப கூட நல்லா 4 பார்த்து பேசுவாருன்னு சொல்லி பார்த்தா நல்லா இருக்கே சாப்பிடல சரி போன போய் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டாரு. சரி இதுதான் நம்ம பிதி அப்படின்ட்டு ஹீரோனை என்ன பண்றாங்கன்னா அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஊருக்கு வராரு அப்படின்ற தகவல் கிடைக்குது. அதனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா தடப்படல பிரியாணின்ட்டு ஏகப்பட்டதை செஞ்சு வைக்கிறாங்க. ஹீரோட காரை பறந்து ஹீரோன் சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு வெளில போய் பாக்குறாங்க. அப்படி பந்த காரை வந்து ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தோம் சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு என்ன பண்றாரு இறங்குறாரு. கேட்கப்பட்ட லக்கேஜ் எல்லாம் இறங்குது. இதெல்லாம் அவருக்கு எடுத்துட்டு போனதே கிடையாது. அப்ப அங்க இருக்கிறவங்க கிட்ட என்னமோ பேசிட்டே இருக்கப்ப டக்குனு ஹீரோ என்ன பண்றாரு தான் பொண்டாட்டிய உள்ள கூட்டிட்டு போய் தலையில ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா இவர் பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா சமீரா அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காராம். அதை வந்து தான் பொண்டாட்டி கிட்ட சொல்றாரு. ஏங்க ஏற்கனவே வந்து பார்த்தா நமக்கு 3 குழந்தை இருக்கு, இந்த நேரத்துல நீங்க இப்படி பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்கிறப்ப அவருக்கு எதுக்குமே வந்து பார்த்தா பதில் சொல்லல. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா மாமியாக்காரி தான் பதில் சொல்லிட்டு இருக்கா. அதாவது அந்த சமீரா அப்படின்ற பொண்ணோட கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமைக்காரராம். அவர் ஒரு விபத்துல இறந்து போயிருக்காரு. சோ இறந்து போன அடுத்தது இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வாழ்க்கை கொடுக்கறதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். சோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாமியாக்காரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றேனே தெரியல. ஹீரோனோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவை கூட்டு உன் புது பொண்டாட்டி கார்ல எவ்வளவு நேரம் உட்காந்துருப்பா, அவளை புல்ல கூட்டிட்டு பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புல்ல கூட்டிட்டு வராங்க. அவரு வந்து பார்த்தா அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர அவங்க வந்து பார்த்தா ஹீரோவோட பசங்க கூட எல்லாம் ரொம்ப ஹாப்பியா விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை பாக்குறப்ப ஹீரோனுக்கு வந்து பார்த்தா வெறுப்பாகுது. ஆனா அந்த வீட்டுல இருக்க பேலக்கார பொண்ணு என்ன சொல்றானா, அம்மா இதுதான் நம்ம தலையெழுத்துன்னு சொல்லிட்டு முடிவாயிட்டு, ஆனா நீங்க வந்து கவலைப்படாதீங்க, இந்த வீட்டோட சாவி வந்து இன்னுமே உங்க இடுப்புல தானே இருக்கு, சோ அதனால நீங்க சந்தோஷமா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறா. இப்ப அப்படியே கட் பண்ணா கிரண் தனக்கு நடந்த அநீதியை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுசா வந்த அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல கார்டனுக்கு பக்கத்துல ஒரு குட்டியோண்டு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தங்க வைக்கிறாங்க. நைட்டு அந்த பொண்ணுக்கு பாழு பழம் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. இதை பார்க்க ஹீரோனுக்கு சரியான கடுப்பு ஏறுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோக்கு என்ன பண்றான் தான் பொண்டாட்டி கிட்ட வந்து சமாதானப்படுத்துறான். நீ என்ன தப்பா எடுத்துக்காத, அந்த பொண்ணோட கணவர் அந்த பொண்ணை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணான், அவன் இறந்ததும் ஒரு பயில நல்லா தான் போச்சு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தேன், ஏதோ என்னால வந்து பார்த்தா ஒரு சின்ன ஆறுதல் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்த பாக்குறான். இருந்தாலும் ஹீரோன் வந்து பார்த்தா சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. மறுநாள் வந்து பார்த்தா ஹீரோ வேலைக்கு போறப்ப அவன் புது பொண்டாட்டி கிட்ட இங்க பாரு ஹீரோனுக்கு நீ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அந்த பொண்ணுமே வந்து பார்த்தா ஹீரோனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறா. அதுக்கடுத்து இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஹீரோன் வந்து பார்த்தா மாமியாருக்கும் புருஷனுக்கும் பரிமாறுறான். உடனே புது மருமகளை மாமியாக்காரி என்ன பண்றா பக்கத்துல உட்காந்து சாப்பிட சொல்றா. இதை ஹீரோன் பாக்குறத பார்த்துட்டு ஏன் நீ மட்டும் நிக்கிற வந்து உட்காரு அப்படின்ட்டு 4 பேருமே வந்து பார்த்தா ஒரே இதுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதும் ஹீரோன் என்ன பண்றா மாடியில போய் துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்கப்ப அப்ப புது மருமக சமீரா என்ன பண்றானா எனக்கு சில பொருட்களா வாங்க வேண்டியது இருக்கு, என்ன நீங்க சந்தைக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப சரி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சாய்ரா வந்து பார்த்தனா வாக்கு கொடுக்குறாங்க. அப்ப பக்கத்து வீட்டுல இருக்க லேடி என்ன சொல்றாங்க, ஏமா புருஷனோட பொண்டாட்டியாவ உனக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கா, அவளுக்கு வந்து பார்த்தா நீ ஹெல்ப் பண்ற அப்படின்றப்ப என்னங்க பண்றது, சின்ன பொண்ணு ஏதோ புருஷன் கருமைப்படுத்துறான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு, அப்புறம் எனக்குமே வந்து பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கா, நல்ல பொண்ணு தான் இப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா இவங்க 2 பேருமே ஈவினிங் டைமா ஒரு சந்தைக்குள்ள போறாங்க. அங்க போன அடுத்தது இவங்க 2 பேருக்குள்ளயுமே வந்து பார்த்தா சண்டை ஆரம்பிக்குது. காரணம் என்னன்னா சாய்ராவை எடுக்கிற எதுவுமே வந்து பார்த்தா சமீரா பேனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த பொண்ணுக்கு எது எடுத்தாலுமே அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு மருமக சொல்லிட்டு இருக்காங்க. இதனால
கடுப்பான சமீராக்கு என்ன பண்றானா, இங்க பாரு எனக்கு என்ன எடுக்கணும் ஏது எடுக்கணும் நல்லாவே தெரியும். நான் எந்த பொருள் எடுத்தாலும் நீ வேணாம் சொல்றதுக்கு முத காரணம் அதுக்கு எல்லாமே உன் புருஷனுக்கு பிடிக்கும் அப்படின்றதான். உனக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டா, நாங்க 2 பேருமே ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்தோம். அதை தெரிஞ்சுக்கிட்ட எங்க அப்பா அம்மா என்ன ஒரு குடிகாரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்ததான் உன் புருஷன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்ப சொல்ல போனா நான் தான் உனக்கு மூத்தவ புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுறான். இதை கேட்டதுமே பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரியா போயிட்டு அவங்களுக்கு என்ன பண்றேன்னே தெரியல. அப்படியே பாத்தீங்கன்னா கடுப்பாயிட்டு நிக்கிறாங்க. இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. தன்னோட வீட்டுல சோகமா இருக்கிறப்ப வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த கார்டன் ரூமுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஒரு 2வது பொண்டாட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க. அதை ஹீரோன் பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நம்ம எப்படிலாம் வாழக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கோமே கடவுளே அப்படின்ற மாதிரி ஹீரோன் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே கை கோத்து போயிட்டு இருக்காங்க. இது ஹீரோன் பார்க்க கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு. எப்படி ஹீரோன் இந்த வீட்டுக்கு வந்த அடுத்தது தனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாங்களோ அதே மாதிரி இப்ப சமீராக்கு என்ன பண்றா, அவ டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி இந்த வீட்டை மாத்திட்டு இருக்கா. கொஞ்ச நாளே ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை உருவாகுது. இதே நேரம் போயிட்டு இருக்கும் போது ஹீரோனுக்கு கல்யாண நாள் வருது. அதனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா கேக் எடுத்துட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கறாங்க. கொடுத்துட்டு ஹீரோ பாக்குறதுக்காக ஆபீஸ் கிளம்புறப்ப சமீராக்கு என்ன பண்றானா, அக்கா நீங்க அவரோட ஆபீஸ்க்கு போறீங்க, இன்னைக்கு ஈவினிங் பார்த்தா எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அவரை வர சொல்லிடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் பேண்டா வெறுப்புக்கு தலையாட்டிட்டு நேரம் அங்க போறாங்க. அங்க போனக்கு அடுத்து அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்தையும் கேக்கு கொடுத்துட்டு இவங்க சந்தோஷமா என்ன பண்றாங்க, அவங்க புருஷனை போய் பார்க்க போறாங்க. அங்க பார்த்தா ஆல்ரெடி ஒரு கிளைண்ட் உட்காந்துருக்காரு. அவருக்கிட்டயுமே கேக்கு கொடுக்கவும் அவர் என்ன சொல்ற, சரி உங்க பொண்டாட்டிட்ட பேசுங்க நான் அப்புறம் வரேன்ட்டு அந்த கிடத்தை விட்டு போறாரு. அந்த கிளைண்ட் அந்த கிடத்தை விட்டு போனதுமே ஹீரோக்கு என்ன பண்றானா, ஹீரோனை பிடிச்சி செம்மையா திட்டுறான். அதனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, கோச்சிட்டு அந்த கிடத்தை விட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்துமே தான் பசங்களை கூட்டிட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்றான், தான் பொண்டாட்டிட்ட திட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரோஜாலாம் வாங்கிட்டு நேரா போய் பாக்குறப்ப 2வது மனைவியான சமீரா மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருக்கா. அவ எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவங்க கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க, பிள்ளைங்களையுமே கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு பார்த்தா அது எதுவுமே கஷ்டமாவோ இல்ல கோபமாவோ தெரியல. சரி போனா போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஆனா அந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா வீட்டுக்கு போறாங்களே, அவங்க அப்பா சின்ன சின்ன பசங்களுக்குலாம் டியூஷன் சொல்லி கொடுப்பாரு. அந்த டியூஷன் எல்லாத்தையுமே இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க நடத்திட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கணவர் தன்னை கூட்டிட்டு போவாரு, அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நினைச்சா அந்த ஆளு என்ன பண்றான், கரெக்டா 1ஆம் தேதி ஆனா 400 ரூபாய் இந்த பொண்ணுக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறான். இதை அனுப்பிட்டு தான் குழந்தைகளை நல்லா பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இவங்களும் என்ன பண்றாங்கன்னா வேற வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த 400 ரூபாய் பணத்தை வச்சு அவங்க குழந்தைகளை நல்லா பாத்துட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கப்பதான் அந்த பக்கம் சமீராக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஹீரோயின் தான் கணவர் கால் பண்ணுவாரு இல்ல போன் பண்ணி என்ன கூட்டிட்டு போவாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு அந்த எண்ணமே கிடையாது. புது பொண்டாட்டி கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் தான் புருஷன் வருவாரு அப்படின்னு தினமும் நினைச்சு நாட்களை அவங்க வீணாக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க மாமியாக்காரி போன் போட்டு, ஏமா வீட்டை விட்டு போய் எவ்வளவு நாள் ஆகுது, திருப்பி வரத்துக்கு உனக்கு ஐடியாவே கிளையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வரணும் தான் தோணுது, ஆனா உங்க பையன் என்ன கூப்பிடாம நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அவ என்ன சொல்றான்னா, இது என் பையன் கூப்பிட்டாதான் வருவ, ஓ என் பையன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கியா, அந்த மைண்ட் செட்ல இருந்தினா நீ அங்கேயே கடந்துரு, திருப்பி இந்த வீட்டுக்கு வராதா அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம சொன்னது ஒண்ணு அவங்க புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணாயிடுச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்றாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோன் அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஹீரோன் கிட்ட கேக்குறாங்க, ஏமா எத்தனை நாளைக்கு தான் இதே வீட்டுல இருக்க போற, உன் புருஷன் வீட்டுக்கு போற ஐடியா கிடையாதா, உன் மாப்பிள்ளை கிட்ட போய் பேசியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அதுக்கு ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஹீரோன் அம்மா பேசிட்டு இருக்கும் போது ஹீரோன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோன் அப்பா என்ன சொல்றானா, அம்மா இப்ப எதுக்கு நீ பொண்ணு கிட்ட சண்டை போடுற, அவன் கூப்பிட்டா என் பொண்ணு போகட்டும், இல்லனா என் வீட்லயே இருக்கட்டும், பிரச்சனை இல்ல அப்படின்றாங்க. ஆனா ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, அடுத்த சீன்லயே பொட்டியெல்லாம் கட்டிட்டு நேரா தன்னோட மாமனார் வீட்டுக்கு போறாங்க. அங்க போன கடுத்து ஹீரோ என்ன பண்ற, தான் பசங்க கூட விளையாண்டுட்டு இருக்காரு. உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் அவரை தனியா கூப்பிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, மாசம் 400 ரூபாய் பணம் அனுப்பிட்டு இருந்தீங்க, இப்ப அதையுமே நிறுத்திட்டீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, ஓஹோ நீ அந்த பணத்துக்காக தான் திருப்பி வந்தியா அப்படின்ட்டு கேவலமா பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அந்த பணம் ஒன்னும் தேவை கிடையாது, நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவர் என்ன சொல்றேன்னா, எது துரோகம் பண்ணிட்டேனா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது உனக்கு துரோகமா அப்படின்றாங்க. அதோட இப்போ அந்த பொண்ணு போன பின்ன ரொம்ப அழகா இருக்கா, அதை பார்த்து நீ பொறாமப்படுற அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அவ என்ன விட அழகா இருக்கட்டும் அறிவா இருக்கட்டும், ஆனா அதுக்கு எனக்கு பொறாமையோ எதுவுமே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்றப்ப அவர் என்ன சொல்றானா, உன்னை நான் சினிமாக்கு கூட்டிட்டு போல அப்படின்ற ஒரு கோபத்தால தான் நீ இந்த மாதிரி பண்ற, அதோட உனக்கு நான் பணமா அனுப்பல, இந்த 2 கோபம் தான் என் மேல
மேல இல்லாத பழிய போட்டுட்டு இருக்கா அப்படின்றப்ப அந்த பக்கம் ஹீரோன் அப்பா என்ன பண்றாருன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு மத குரு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவர் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாம ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. இங்க பாருப்பா, இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம். உன் பொண்ணை வந்து பார்த்தா அடக்கொடக்கமா இருக்க சொல்லு, தேவையில்லாத உன் வேலையெல்லாம் உன் பொண்ணு பார்த்துட்டு இருக்கா, இதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே மாதிரி தான் ஹீரோ வந்து பார்த்தா நான் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் ஹீரோன் அப்பா என்ன பண்றானா ஹீரோன் கிட்ட போயிட்டு இங்க நிலைமை சரியில்லை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. ஹீரோன் அப்பா என்ன பண்றானா நிலைமை வந்து பார்த்தா கைமீறி போயிட்டு இதுக்கு மேல நம்ம இங்க பேசி பிரோஜனம் கிடையாது, நம்ம நேரம் கோர்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு இப்ப மேல கேஸ் கொடுக்கலாம், அடுத்து என்ன வேணா நடக்கட்டும் அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு தைரியமா என்ன பண்றானா ஒருத்தர் கிட்ட போய் என் பொண்ணுக்காக ஒருத்தர் மேல கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யாரு மேலங்க கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல முகமது அப்பாஸ் அப்படின்னப்போ அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியா பாக்குறாங்க. ஏன்னா இந்த கோர்ட்லயே ஒரு திறமையான அண்ட் சீனியர் லாயர் யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ தான். அவர் மேலேயே கேஸ் கொடுக்கணுமா அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. அவர் மேல கேஸ் எடுப்பீங்களா மாட்டீங்களா, இல்லைன்னா அங்க பேர லாயரை பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நான் வேணா கேஸை மட்டும் ஃபைல் பண்ணி தரேன் அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஒரு கேஸை ஃபைல் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸுக்காக கோர்ட்டு கிட்ட போறாங்க. அங்க போன கடுத்து தான் அங்க இருக்கிற சர்ச்ல என்ன சொல்றாங்க, ஏமா இது உங்க மதப்படி நடக்கிற ஒரு கோர்ட் இருக்கு, அங்க போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க உங்க குடும்ப பிரச்சனையை தீர்த்துக்குங்க, இங்க வரக்கூடாது, நான் கேஸை தள்ளுபடி பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் கிடையாது சார், இதே நான் ஒரு பையனைக்கோ இல்ல யாரையோ ஒருத்தவங்களுக்கு கொலை பண்ணிட்டு இங்க வந்திருந்தேனா நீங்க இதே மாதிரி மத கோர்ட்டுக்கு போக சொல்லுவீங்களா இல்ல இந்த கேஸ் இங்க நடத்துவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல சர்ச் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு சரி உனக்காக பாதரத்துக்கு யாராச்சும் இங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா ஹீரோனுக்குன்னு சொல்ற மாதிரி யாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிடையாது, இந்த இடத்துல யாருமே உங்களுக்கு லாயர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் அப்பேர் வராங்க. செக்ஷன் 125 படி இந்த கேஸை நான் எடுத்து நடத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹீரோவோட காதுக்கு போகுது. அவர் மிகப்பெரிய ஒரு கோபத்தை பாக்குறாரு. அப்ப ஹீரோனோட ரெண்டாவது பொண்டாட்டி என்ன சொல்றாங்கன்னா எங்க மாசம் 400 ரூபாய் அப்படின்றது நமக்கு என்ன பெரிய காசா, அதை நீங்க கொடுத்துடலாமே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஆனா அவர் என்ன பண்றாருன்னா பிடிவாதமா இருக்காரு, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. ஏன்னா அவருக்கு ஒரு ஈகோ பிரச்சனை வருது. இதனால ஹீரோக்கு என்ன பண்றானா ஹீரோனை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க ஹீரோட வீட்டுக்கு போறாங்க. அப்படி போறப்ப ஹீரோயின் வந்து பார்த்தா ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கு ஒரு சொட்டருமே தச்சிட்டு போறாங்க. அங்க போனதுமே ஹீரோக்கு என்ன சொல்றானா வெறும் 400 ரூபாய்க்கு தானே இந்த மாதிரி நீ பண்ண, இப்ப என் கிட்ட 2000 ரூபாய் இருக்கு, அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்ட்டு துக்லக் 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 அப்படின்ட்டு 3 பாட்டி சொல்லிட்டு இஸ்லாமிய முறைப்படி போன நான் விவாகரத்து பண்ணிட்டேன், சோ உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா அந்த பணத்தை கொடுக்குறாரு. இதனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க அழுதுட்டே தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. மறுநாளுக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்ச ஹீரோவோட ரெண்டாவது பொண்டாட்டியும் அம்மாவுமே வந்து பார்த்தா ஹீரோ பிடிச்சி சர மாதிரியா திட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்து பார்த்தா அதை பத்தி எந்த ஒரு கேருமே எடுத்துக்கிற, ஏன்னா அவருக்கு அந்த ஈகோ அப்படின்றது முத்தி போயிருக்கு. அடுத்த நிமிஷமே ஹீரோயின் பயன்படுத்தின துணி மணி எல்லாமே வந்து பார்த்தா ஹீரோன வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. இனிமேட்டு இது எங்குமே இங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை போய் குடுக்கறப்ப அந்த பேலக்காராமாவை ஹீரோன் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோனுக்கு வந்து பார்த்தா ஹையர் பண்ண அந்த 2 லாயருமே வந்து நேத்து நடந்த மேட்டரை கேள்விப்பட்டு அதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. இந்த துக்லக் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் முறைப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தமா, அது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோன் கிடையாது அப்படின்றாங்க. ஏன்னு சொல்லி கேட்டா இது இஸ்லாம் மதத்துல வந்து மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு சடங்கு தான் தவிர திருக்குறான்ல வந்து பார்த்தா அப்படி கிடையவே கிடையாது அப்படின்றாங்க. உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப எனக்கு நல்லா தெரியும், அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தா கண்டிப்பா அதுல கிடையவே கிடையாது அப்படின்றாங்க. இது போதும், இதை வச்சு அந்த மனுஷனை நம்ம போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருப்பி என்ன பண்றாங்கன்னா இந்த கேஸுக்காக கோர்ட்டுக்கு போறாங்க. அப்ப கேஸ் கோர்ட்டுக்கு போனதுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு என்ன சொல்றாரு 3 மாசத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணை இஸ்லாம் முறைப்படி நான் விவாகரத்து வாங்கிட்டேன் அப்படின்றப்ப கோர்ட்ல இருக்கவங்களா அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு சட்டமே கிடையாது, அது மனிதனால உருவாக்கப்பட்டது, குரான்ல கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இவங்க 2 பேரோட வாதமும் மாறி மாறி போயிட்டு இருக்கறனால அதனால என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற குழப்பத்துல இதை வந்து உங்க மதப்படியே நீங்க பார்த்து தீர்த்துக்குங்க, அங்க எதுவுமே கிடைக்கலனா திருப்பி இங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கோர்ட்டுக்கு மாத்தி விட்டுட்டாங்க. அங்க போன கருத்து ஹீரோனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணிக்கு பின்னாடி நிக்க வச்சுட்டு அங்க ஹீரோனுக்கு பத்தி ஹீரோன் அப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோன் பண்ணதான் தப்பு, ஹீரோ பண்ணது கரெக்ட் அப்படின்ற மாதிரியும் இந்த துக்லக் அப்படின்றது மத நம்பிக்கைக்காக உருவாக்கப்பட்டது, ஆனா இது குரான்ல கிடையாது தான், ஆனா அது சொல்லிட்ட விவாகரத்து ஆனது தான் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோனை பத்தி அங்க இருக்கிற எல்லாருமே குறை பேசிட்டு இருக்க இப்ப அப்படியே கட் பண்ண இந்த கேஸ் திருப்பி வந்து கோர்ட்டுக்கு போகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் ஜெயிச்சிட்டாங்க. இப்ப ஹீரோனுக்கு மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 22 ரூபாய் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோன் கேட்டது 400 ரூபாய், ஆனா இங்க கொடுக்கிறது வெறும் 22 ரூபாய் அப்படின்றனால ஹீரோன் லைட்டா கடுப்பாகிறப்ப அங்க இருக்கிற லாயர்லாம் சொல்றாங்க இங்க பாருங்க மேடம், நீங்க கவலைப்பட வேணாம், இதுதான் நம்மளோட முதல் வெற்றி, சோ போக போக கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரத்துல ஹீரோ என்ன பண்றாரு அந்த 22 ரூபாவை கூட தராம நான் சுப்ரீம் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ண போறேன் அப்படின்ட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற இடத்துல மத கலவரம் ஜாதி கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்குது. அதனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துட்டு பாதுகாப்புக்காக நிறைய ஹீரோ
போட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுமே ஹீரோ என்ன சொல்றாரு, உனக்கு எனக்கு தான் எதுவும் கிடையாதுல, அப்புறம் என்னத்துக்கு இங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு லாயர் என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் தான் சம்பந்தம் கிடையாது, ஆனா இந்த வீட்டுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஒரு டைம்ல பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டான் அப்படின்றனால ஹீரோ இந்த வீட்டை ஹீரோயின் பேர்ல ஏதிருப்பார்ல, அதை எடுத்து காட்டுறப்ப அவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்க. இப்ப என்ன சொல்றீங்க, இந்த வீட்டுல ஹீரோயின் தங்கலாமா இல்ல இதுமே நாங்க கோர்ட்ல போய் பாத்துக்கலாமா அப்படின்றப்ப சரி போய் தங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாரு. இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா வேற வழி கிடையாம நேரா அந்த பாழடைஞ்ச அந்த முதல் சீன்ல அந்த கார்டனுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சுல, அந்த ரூமுக்குள்ள போய் தங்குறாங்க. இப்ப அந்த வீட்டுக்குள்ள ஹீரோயின் படுற கஷ்டத்தெல்லாம் பாக்குற ரெண்டாவது மனைவி என்ன சொல்றாங்க, எங்க வெறும் 22 ரூபா தானங்க, அதை கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை அப்படின்றப்ப அவர் கேட்காம என்ன பண்றாருன்னா கோர்ட்ல கேஸ் நடத்துறதுக்காக போறாரு. அங்க போனதுமே ஹீரோனை பத்தி ரொம்பவே மோசமா பேசுறாரு. இந்த பொண்ணு பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவா, இவளுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தரக்குறைவாலாம் பேசிட்டு இருக்காரு. இருந்தாலும் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கம் சப்போர்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. அந்த மேல்முறையீட்டு வழக்குல ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 180 ரூபா தரணும் மாசம் மாசம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்கறாங்க. இதனால அந்த வக்கீல் என்ன பண்றாங்க, நேரா போயிட்டு ஹீரோ கிட்ட இங்க பாருங்க, இந்த 180 ரூபா அப்படின்றது உங்களுக்கு சாதாரண தான், இதோட நீங்க நிறுத்திக்கிங்க, இல்லனா நாங்க தான் அடுத்தடுத்து ஜெயிப்போம், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோன் கிட்ட போயிட்டு ரெண்டாவது மனைவி பேசுறாங்க, இந்த 180 ரூபா தானே உங்களுக்கு, இந்த கேஸை வித்ரா பண்ணிக்கிங்களேன், இந்த மாதிரி ரெண்டு பேருமே கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இங்க பாருமா, வெறும் 180 ரூபா அப்படின்றதுக்காகலாம் நான் இது பண்ணல, உன் புருஷன் தான் வந்து பார்த்தனா என் மேல அடுத்தடுத்து புகார சொல்லி நிறைய கேஸ போட்டுட்டு இருக்கான், நான் என் புருஷன் கிட்ட இருந்து எதிர்பார்த்து ஜீவாம்சம் தான், அது எவ்வளவா இருந்தாலும் நான் அமைதியா போயிடலாம்னு சொல்லி பார்த்தேன், ஆனா உன் புருஷன் தான் கேட்காம அப்பீல் மேல அப்பீல் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோனுக்கு வந்து ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் வந்து பார்த்தனா அவங்க மாமியார் தான் எடுத்து பேசுறாங்க. ஹீரோன் இருக்காங்களான்னு சொல்லி கேட்கிறப்ப இருக்கா, ஆனா நீங்க பேசக்கூடாதுன்ட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. மறுநாள் பார்த்தா ஹீரோன் சொந்தக்காரங்க எல்லாம் ஹீரோனை தேடி வராங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோன் அப்பா வந்து பார்த்தா இறந்து போயிட்டாரு. அதனால இந்த பொண்ணை வந்து பார்த்தா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தா அவங்க அப்பா தான், அவரும் இறந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா ஒரு டைரி எழுதி வச்சிருப்பாரு. அந்த டைரி எடுத்து படிக்கிறப்ப ஹீரோனுக்காக ஒரு பதில் எழுதிருப்பாரு, போற பாதை கரெக்ட், தைரியமா போ அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதி வச்சிருப்பாரு. அதை பார்த்துமே ஹீரோன் வந்து பார்த்தா தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. ஹீரோன் வந்து பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்த டார்ச்சர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப ஹீரோனுக்கு வந்து பார்த்தா கோபம் தலைக்கேறி அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீ எல்லாம் படிச்சவன் தானடா, படிக்கலனா போய் படுறா, குறிப்பா குரான படுறா அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டி அனுப்பி விட்டாங்க. அதுக்கடுத்து ஹீரோன் ஹஸ்பண்ட் என்ன பண்றான்னா அவங்க பசங்க கிட்ட எல்லாம் பேச பாக்குறாரு. பட் அந்த பசங்க எல்லாம் அவரை பார்த்து பயந்து போயிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோன் கிட்ட போயிட்டு நம்ம பசங்களுக்கு என்ன, எதுக்கு என்ன பார்த்து பயந்து போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. போற போக்குல அவங்களும் உங்களை மன்னிச்சிருவாங்க, சோ நீங்க பயப்படாதீங்க அப்படின்ட்டு சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி கேஸ் நடக்குது. அதுல ஒரு மதத்தை குறிச்சு இந்த பொண்ணு மேல வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டை எழுப்புறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஒரு எதிரி மாதிரி பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தோத்துறோம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க அந்த பொண்ணு கிட்ட சொல்றப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றதே தெரியல. ஹீரோ போட ரெண்டாவது பொண்டாட்டி என்ன பண்றாங்க, ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்தை கேக்குறாங்க, எதுக்குங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க, அந்த கேஸை வித்ரா பண்ணிடுங்க, அவங்க பாவம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உன்னோட நீதி நியாயம் தர்மத்தெல்லாம் நீயே பச்சிக்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நேரா கோர்ட்டுக்கு போறாரு. அங்க போன கடுத்தது இப்ப ஹீரோனை வந்து பார்த்தனா பேச சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க பேசினாதான் கண்டிப்பா நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற வக்கீலாம் சொல்ல ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு லைட்டா கூச்சப்படுறாங்க. அப்புறமேட்டா அந்த தைரியத்தை வர வச்சுட்டு பேசுறாங்க. எனக்குன்னு வந்து பார்த்தனா ஒரு அப்பா இருந்தாரு, அவரும் வந்து பார்த்தனா இறந்து போயிட்டாரு. எங்க அப்பா நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்திருக்காரு, தைரியமா இருக்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப ஆசையா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அவர் வந்து பார்த்தனா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டது கூட எனக்கு வருத்தம் கிடையாது. ஆனா என் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக நான் பணம் கேட்கிறேன். ஆனா அது தரத்துக்கு அவர் என்னைக்கும் என் குடும்பத்தையுமே ரொம்பவே அசிங்கப்படுத்துறாரு. என்ன மாதிரி பல பெண்கள் பல கஷ்டத்துல இருக்காங்க, அதுக்கு முக்கியமான காரணமே இந்த மாதிரி ஆண்கள் தான் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு என்ன மாதிரி பெண்கள் ஜெயிக்கணும்னா நான் இந்த கேஸ்ல வெற்றி பெற்றாகணும், பல அசிங்கத்தை அனுபவிச்சிருக்கேன், பல குழப்பங்கள் என்ன சுத்தி நடக்குது, அதெல்லாம் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா நான் வந்து இந்த கேஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற ஜட்ஜ் என்ன பண்றாங்க, ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்டதுக்கு அடுத்தது ஹீரோனுக்கு தான் வந்து பார்த்தா சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீவாவனாம்சம் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தீர்ப்பா முடிச்சிட்டாங்க. அப்புறம் கேஸ முடிச்சு வெளில போறப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் கேக்குறாங்க, அந்த 400 ரூபா வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றப்ப என் பசங்களை நான் நல்லா பழக்க போறேன், அது மட்டும் இல்லாம எங்க அப்பா விட்டுட்டு போன அந்த டியூஷனை இப்ப நான் நடத்த போறேன், அங்க இருக்கிற பசங்க எல்லாருக்குமே கல்வியை கொடுக்க போறேன், குறிப்பா குரானை சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்ட்டு ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா கெத்தா போறப்ப இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பை பை.